அழகிய மலை அடிவாரத்தில் இருந்த குகையில் புலி தன் குடும்பத்துடன் வசித்து வந்தது. குகையை சுற்றி அழகிய மரங்கள் மற்றும் செடிகள் நிறைந்திருந்தன. புலிக்கு 2 குட்டிகள் இருந்தன. கடைக்குட்டி மிகவும் சுட்டி. சின்னவன் எங்கே? நான் அவனை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டும். அவன் ஆடுகளை வேட்டையாட சென்றுள்ளான். அவனுக்கு ஆட்டு இறைச்சி மிகவும் பிடிக்கும். இருட்டாகிவிட்டதே. இந்த அடர்ந்த காட்டில் அவனை எங்கு தேடுவது? தேவையில்லாமல் அன்பு செலுத்தி அவனை நீ கெடுக்கிறாய். அருகிலுள்ள கிராமத்தில் விவசாயி தன் மனைவியுடன் சிறிய வீட்டில் வசித்து வந்தார். மழை பெய்யாததால் விவசாயத்தை விட்டுவிட்டு கழுதை ஒன்றை வைத்து பிழைத்து வந்தார். ஒரு நாள் இரவு அவர் வீட்டிற்கு தாமதமாக வந்தார். அவரது மனைவி அவருக்காக வீட்டிற்கு வெளியே காத்திருந்தார். நீ ஏன் இன்னும் தூங்கவில்லை? எனக்காக ஏன் காத்திருக்கிறாய்? ஏதேனும் அவசர விஷயமா? கழுதையை காணவில்லை. எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன். வேலைக்கு பயந்து எங்கேயோ பழைய சுவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும். நான் அதை உடனே இழுத்து வருகிறேன். மிகவும் இருட்டாக இருக்கிறது. நீ உள்ளே போய் தூங்கு. இருட்டில் எதுவும் சரியாக தெரியவில்லை. சுவருக்கு பின்னால் ஏதோ இருப்பதாக தெரிந்தது. இது நம் கழுதைதான் என நினைத்து அதன் வாலை பிடித்து இழுத்தான். திடீரென தன் வாலை பயமே இல்லாமல் பிடித்து இழுத்ததால் புலி பயந்து அவன் சொல்வதை கேட்டது. வழியில் உன் கழுத்தில் இருந்த கயிறு எங்கே என கேட்டவுடன் பயத்தால் புலி எதுவும் பேசாமல் இருந்தது. என்னை எதிர்த்து பேசினால் உனக்கு எப்படி அடிவிழும் என தெரியும். எனவேதான் அமைதியாக இருக்கிறாய். கிடைச்ச செய்னால் கழுதை என நினைத்து புலியை ஒரு கம்பத்தில் கட்டினான். இனி என்னிடமிருந்து எப்படி நீ தப்பிக்கிறாய் என நான் பார்க்கிறேன். இரவு தாமதமாக தூங்கியதால் அவர்களால் காலையில் நேரத்தில் எழ முடியவில்லை. அருகில் வசிப்பவர்கள் காலையில் எழுந்து புலியொன்று சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பதை பார்த்து பயந்தனர். கழுதையை கொல்ல வந்த புலியை பிடித்து தைரியமாக கட்டி வைத்திருக்கிறார் என வியந்தனர். அக்கம்பக்கத்தினர் அங்கு வந்து பலவிதமாக புலியை பிடித்த விதத்தை பேசிக் கொண்டிருந்தனர். இந்த தகவல் கிராமம் முழுவதும் தீயாக பரவியது. இவர்களின் சத்தத்தை கேட்டு எழுந்து வந்த இருவரும் கழுதையினிடத்தில் ஒரு புலியை பார்த்ததும் இங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஊரில் உள்ள அனைவரும் அவரின் தைரியத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். வெறும் கையால் புலி பிடிபட்ட செய்தி உண்மையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள். எஸ் யோர் மேஜஸ்டி. செய்தி உண்மைதான் அரசே. இவர்தான் புலியை பிடித்தவர். உண்மையை கேட்ட அரசர் அவரின் வீரத்தை பாராட்டி இராணுவ கேப்டனாக நியமித்தார். துணிச்சலை பாராட்டி பரிசுகளை கொடுத்தார். Thank you, my lord. அவர் பரிசுகளோடு வீட்டை நோக்கி நடந்தார். நீங்கள் அரண்மனையில் இருந்தா வருகிறீர்கள். இந்த பணம் முழுவதும் நமக்கா? நம் கஷ்டம் முடிவுக்கு வரும்போல் தெரிகிறது. கடவுளுக்கு நன்றி. நாம் முதலில் ஒரு புதிய வீடு வாங்க வேண்டும். சில நாட்கள் கடந்தன. கிராம மக்கள் அனைவரும் அரசரிடம் முறையிட வந்தனர். 2 காட்டு எருதுகள் தங்களை விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கின்றன. நீங்கள்தான் அரசே எங்களை காப்பாற்ற வேண்டும் என்றனர். உடனே அரசர் அந்த எருதுகளை கொல்லவோ அல்லது பிடிக்கவோ உத்தரவிட்டார். அரசாணையை பார்த்தவுடன் அவரின் உடல் நடுங்கியது. பயத்தால் உடல் முழுவதும் வியர்த்தது. 15 வீரர்களுடன் வயலை நோக்கி சென்றார். தனக்கு பாதுகாப்பிற்கு வந்த வீரர்களை திசைக்கு 5 பேர்களாக அனுப்பிவிட்டு மேற்கு திசையை நோக்கி நடந்தார். வீரர்கள் சப்தம் எழுப்பி எருதுகளை வயலில் இருந்து விரட்டினர். மேற்கு திசையின் நடுவே சென்று நின்றார். அப்பொழுதுதான் எருதுகள் வருவதை முன்கூட்டியே தெரிந்து தப்பித்து ஓடிவிடலாம் என நினைத்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் இரு பக்கம் இருந்தும் வேகமாக எருதுகள் ஓடி வந்தன. அதன் வேகத்தை பார்த்தவுடன் அவர் மயங்கி வயலினுள் விழுந்தார். ஓடி வந்த எருதுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி மயங்கி விழுந்தன. எழுந்த அவர் தன் அருகே வந்த வீரர்களிடம் எருதுகளை ஒரே அடியில் மயங்கிவிட செய்துவிட்டேன் என்கிறார். எருதுகளை கயிறால் கட்டி அரசரிடம் கொண்டு வாருங்கள் என கட்டளையிட்டார். வீரர்கள் ஒரே அடியில் எருதுகளை சாய்த்து விட்டாரே என வியந்தனர். இந்த தகவல் அரசரையும் கிராமத்தையும் வந்தடைந்தது. மகிழ்ச்சியில் அரசர் தங்கத்தையும் பணத்தையும் பரிசளித்தார். பரிசுகளோடு வீட்டை நோக்கி நடந்தார். புதிய வீட்டில் புலியைக் கண்ட அவர் புலி வந்த ராசிதான் தன்னை வாழ்வில் உயர்த்தியுள்ளது என நினைத்தார். ஆட்டின் இறைச்சியை புலிக்கு சாப்பிட கொடுத்தார். புலியை தன் வீட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என எண்ணினார். வேட்டைக்கு போன குட்டி பையன் வந்து விட்டானா? நாட்கள் ஆகின்றனவே. நான் காடு முழுவதும் தேடிவிட்டேனே. நான் என் அண்ணனிடம் ஒரு ஒற்றனை அனுப்ப சொல்லியிருக்கிறேன், அவனை கண்டுபிடிக்க. யார் அந்த ஒற்றன்? இப்பொழுது வந்து விடுவான் பார். உனக்கு கூட தெரியுமே அவனை. Yes, yes, I knew him. He is the famous Great Escape Cat. என் ஒற்றன் வேஷம் எப்படி சார் இருக்கு? நல்லாவே இருக்கு. நீ போய் முதலில் என் மகனை தேடு.
Definitely, sir. Hello, if you like it, please subscribe.